ஹலோ கைஸ், இன்றைக்கி நாஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20,000 கிட்ட மேக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேடோட ரீகேப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் P&L பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டோட்டல் P&L வந்து பார்த்திங்கன்னா நெட் P&L $210.5. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வின் ரேட் 100%, டோட்டல் ட்ரேட்ஸ் 4 ட்ரேட்ஸ், கிராஸ் P&L வந்து பார்த்திங்கன்னா 229. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி பயாஸ் என்ன இருந்துச்சுன்னா நான் உள்ளே வந்து புல்லிஷ் பயாஸில் தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு பியரிஸ் எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி புல்லிஷ் எஃப்இஜியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புல்லிஷ் பயாஸில் இருந்தேன். ஸோ ஒன்னோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட பியரிஸ் எஃப்இஜி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட புல்லிஷ் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து புல்லிஷ் பயாஸில் இருந்தேன். ஸோ ஆனால் டே ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் மேனிப்புலேஷனில் நம்ம லண்டனோட ஹையை எடுத்துருந்துச்சு. ஸோ இங்கே தெரியும் இதுதான் லண்டனோட ஹை ஆல்ரெடி எடுத்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு பேரிஸாக இருந்தேன். ஸோ ஷார்ட் டேர்ம் பேரிஸாக ஏதாச்சும் ட்ரெண்ட் மாறுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து புல்லிஷாக இருந்துங்கிட்டே நான் ஃபஸ்ட்டு வந்து பையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேண்டில் கீழே வந்துட்டு இப்படி மேனிப்புலேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து பையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த ட்ரெண்ட் லைனோட லிக்விடிட்டி எல்லாத்தையுமே இந்த கேண்டில் வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கேண்டிலில் பை எடுத்திருந்தேன், இந்த இடத்துல பை எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து ட்ரேட் ரன் ஆச்சு இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து நான் டார்கெட் வந்து இங்கே வச்சுருந்தேன். ஆனால் என்னோடய ட்ரேட் வந்து ஃபுல்லாக மேலே போகல. அதனால் என்னோடய எஸ்எல் ட்ரைல் பண்ணிட்டு வந்தங்காட்டி என்னோடய ட்ரேட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த ட்ரேடில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு $30 கிட்ட மேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னோடய பயாஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல் பேரிஸாக மாறிடுச்சு. இங்கே வந்து லண்டன் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரங்காட்டி ஸோ எனக்கு வந்து இந்த எஃப்இஜி எல்லாமே ஏதாச்சும் ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தால் நான் எதுவுமே ஆகலை. ஸோ கடைசியில் இந்த எஃப்இஜி இங்கே இருக்க எஃப்இஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்படி பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு செல் எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல செல் எடுத்துகிட்டு இதெல்லாமே நான் பண்ண ஸ்கேல்பிங், இன்றைக்கி பண்ண ஸ்கேல்பிங் தான் இதெல்லாமே. ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன், இங்கே எடுத்த செல்லை இங்கே இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்கே எடுத்த செல்லை வந்து இங்கே பை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே எடுத்த செல்லை வந்து இங்கே பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்கு எல்லாமே ஸ்கேல்பிங்க்கு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயாஸ் என்ன தான் ராங்காக இருந்தாலும் நம்மளோட மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்கேல்பிங்கு 1:1 புக் பண்ணிட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிவார்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூலி பாட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $700 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ அதே மாதிரி 4 கன்சிக்யூட்டிவ் டேஸாக வின் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரேட் வந்து இந்த டே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு $22,000 அந்த மாதிரி வந்து மேக் பண்ணோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூசிங் டே தான் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிள் டே தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ கைஸ். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.